ஒரு நபர் நானும் என் மனைவியும் ஊழியத்திற்கு கடந்து செல்லும் போது உங்களுக்கு எத்தனை பிள்ளை என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த நபர் நாங்கள் இல்லை என்று சொன்ன போது அந்த நபர் சொன்னார், முதலாவது உங்களுக்காக ஜெபித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஏளனமாய் காயப்படுத்தினது. இப்படி குழந்தை இல்லைனாலே நம்முடைய தமிழகத்திலே அல்லது நம்முடைய கிராமங்களிலே ஒதுக்கி வைப்பார்கள். சில ஃபங்க்ஷன்லையும் கூட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காயப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த இயக்கங்களை மனபாரங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அந்நாளை போல என் மனைவி இதை போல ஒரு சின்ன திருச்சபை தான். அந்த திருச்சபையிலே முழங்கால் படிக்கு வருவாங்க. ஆண்டவரே மனம் இறங்கப்பா இறங்க என்று சொல்லி குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே வயிற்றில் இருக்கும் போதே நாங்கள் என்னுடைய மகனுக்கு பேரை சூட்டிவிட்டு எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே இது ஒரு ஆண் குழந்தை கொடுத்தேன் என்று சொன்னால் அவனுக்கு சாமுவேல் ஸ்டூவர்ட் என்று சொல்லி நாங்கள் பேரிடுவோம் என்று சொல்லி அவ்விதமாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு குழந்தையை 8 நாட்களில் கொடுத்தார். 6 வருஷத்துக்கு ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக வளர்ந்தா நல்ல பாசமாக இருந்தது. ஆனால் கடந்த நாட்களில் படிப்பு நிமித்தமாக எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போவோம். அந்த 2 மாதமாக எனக்கு மனைவிக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பையன் வந்து நம்முடைய திருவள்ளாவிலே நம்முடைய ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னுமா படிப்பின் காரியத்திற்காக விட்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய குடும்ப பின்னணியும். அது மாத்திரமல்ல, 2018 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சபையில். ஆனால் அதற்கு பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரங்களும் வந்தது. சரி, இதுதான் என்னுடைய ஊழிய அனுபவம். ஆனால் திடீரென ஒரு போன் கால் வந்தது. ஐயா, நீங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா போவீங்களா, இடம் மாற்றம் கொடுத்தா போவீங்களா? நானும் என் மனைவியும் அதில் வைராக்கியமா இருந்தோம். ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நடத்துகிறது சொந்த லேண்டு, சொந்த பில்டிங்கு. இதுல யாரும் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது, ஸ்தாபனம் கூட என்ன செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு போன் வந்தது, உங்களுக்கு இடமாற்றம் கொடுத்தால் போவீர்கள். எந்த குறையில் விசுவாசிகள் இருக்கிறது, பக்கத்திலே அம்மா அப்பா இருக்கிறாங்க, நல்ல இருக்குது. ஆனால் உடனே என் மனைவிட்ட கூட நான் கேட்கல, சரி வருகிறேன்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் ஒரு சபை நடத்துறவருக்கு இன்னொரு சபையை கொடுப்பாருன்னு சொல்லி நினைத்தேன். புட்பானுடைய மெட்ரோபாலிட்டன் ஐயா, இப்பொழுது இருக்கிற மெட்ரோபாலிட்டன் ஐயா சொன்னாங்க, ஐயா இப்படி திருச்சிக்கு நீங்கள் விகார் ஜனலா வரணும், வந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, தேவனுடைய கனமான. நான் கடந்து வந்தேன். ஆனால் திருச்சியில் வந்த போது கன்னியாகுமரி பாலம் தேர்வு ஓடுகிற ஒரு தேசம். என்னன்னு சொன்னா அங்கே தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும். ஆனால் திருச்சியில கண்டக பூமி இருக்கவே முடியல. ஆனாலும் எல்லாம் நினைச்சாங்க, நிறைய சொன்னாங்க, இவரு எங்க தாக்கி பிடிப்பாரு, 1 மாசத்துல போயிடுவாருன்னு சொல்லி. ஆனாலும் ஐயா மாதிரிப்பட்ட போதகருடைய ஜெபத்தினால தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கும்படியான கிருபை செய்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். 28 அதனுடைய 22 ஒரு வாசிக்கலாம் விரைவாக. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிக்கொள்வது நல்லது. ஆனா அந்த பொருத்தனை பண்ணினா அந்த பொருத்தனையின்படி செய்யணும். எப்படி பொருத்தனை? ஆண்டவர் வந்து யாருக்குமே பொருத்தனை பண்ணுங்கன்னு திணிக்கிறது கிடையாது, அப்படிதானே? ஆனா சிலர் வாய் விட்டுருவாங்க, நடந்த பிற்பாடு செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆனா பொருத்தனை பண்ணினா கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். காலதாமதமானாலும் அதை அப்படியே செய்வார். அந்நாள் தேவ சமூகத்திலே ஆலயத்தில் வந்து பொருத்தனை பண்ணினார்கள். மிகுந்த பாரம் சக்கலத்தின் மூலமாக மலடி 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 என்று சொல்லி, உனக்கு குழந்தை இல்லை, ஆனா எனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்லி அந்த ஏளனமான வார்த்தை
அவளை தாக்கத்தை ஏற்படுத்தினது, உடைய பண்ணினது, கண்கலந்து வைத்தது. ஆனா தேவனுடைய ஆலயத்துல வந்து ஒரு பொருத்தனை பண்ணார். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுடைய பாதத்திலே நினைச்சு கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல கண்ணீரோடு பிள்ளைகளை குறித்தோ வேலையை குறித்தோ அவன் கடன் பிரச்சனையை குறித்தோ கண்ணீரோடு இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அதனால் கலங்க வேண்டிய தேவையில்லை. பாருங்க, அன்னாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். ஆமென். எந்த இடத்துல தலை குனிந்தாலோ அந்த இடத்துல நிமிர செய்தார். ஆனா குழந்தை பிறந்த போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஏன் வரல பாஸ்டர்? கன்சீவா இருக்கும் பாஸ்டர். அவன் ஏன் வரல? குழந்தை பிறந்திருக்கு பாஸ்டர். வளர்ந்த போற பிள்ளையை பார்க்கணும் பாஸ்டர், சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனா சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து ஆலயத்திலே கொண்டு விட்டார். அல்லேலூயா. ஒருத்தர் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு வச்சுக்கிடலங்க. அவன் ஏற்று அந்த ஆகையினால பொருத்தனை பண்ணுவது நல்லது. அவன் பண்ணினா அதை நிறைவேற்று. ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்துல நமக்கு தருகிறது எல்லாமே ஆண்டவர் தான். அத நம்ம அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் வருமானம் இருக்கும் போது ஆண்டவருக்கு நாம கொடுப்போம். சில வேளைகள்ல அவன் வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது சிலர் என்ன செய்வாங்க, மறந்து போவார்கள். அப்படி இருந்து விடக்கூடாது. ஆமென். நீங்க வீடுகள்ல போய் நீங்க அதிகமா வாசிங்க. லேவியராகமம் 27:30. அவன் தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. என்னுடைய சிறப்பு செய்தி இது அல்ல. ஆனா போகிற இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்கிறதை குறித்து அவன் இங்கு கொடுக்கிற படைக்கப்படுகிற காணிக்கை அல்லது விசேஷித்த காணிக்கை, தசம காணிக்கை அவன் ஃபாதர் மனுவேல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. அது ஆண்டவருக்குரியது. அல்லேலூயா. ஆமா, மனுவேல் ஃபாதரை எப்படினாலும் நடத்துவார். அவன் ஆகாயத்தின் பறவைகளை போஷிக்கிற தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை எரிஞ்சுவாரு, போஷிப்பார். அது வேற. ஏன்னா ஊழியக்காரர்களுக்கு போஷிக்கிறது எது மூலமா தான்? ஊழியத்தின் மூலமா தான். அல்லேலூயா. காணிக்கை மூலமா ஊழியக்காரன். ஆனா அவன் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துல அவன் இருக்கிற மேய்ப்பன் ஆசீர்வாதமா இருக்குன்னா மந்தை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிதானே? மந்தை ஆசீர்வதிக்கப்படுகிறா 10 1 யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஏன்னா அது 10 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், 1 லட்சம் ரூபாயா இருக்கலாம். 10 லட்சம் ரூபாய் வரும்போது அதுல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு ஆனாலும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க வாசிக்கிற போது மல்கியாவின் புஸ்தகத்துல அவன் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி? என்ன பரீட்சை பண்ணி பாருங்க, அவன் கொடுத்து பாருங்க. வாசிக்கலாம், 3:10 வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால ஒரு நாள் நாம கெட்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் நாம கொடுக்கிற போது அதனுடைய பிரதிபலனை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அதனால கொடுக்கிறதுல நம்ம உற்சாகமா இருக்கணும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அவன் ஆண்டவர் கொடுக்கிறதுல நினைக்கணும், பெஸ்டா கொடுக்கணும். ஒரு வீட்டுல ஒரு தேங்காய் ஃபர்ஸ்ட் காய்க்கு எங்க கொண்டு வரும்? ஆலயத்துல கொண்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லு. ஒரு கோழி குஞ்சு பொரிச்சுனா எங்க ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரும்? ஆலயத்துக்கு. முட்டை போட்டு நினைச்சிடும், ஆலயத்துக்கு கொண்டு வரும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு பலவீனமான ஒரு சோக்கேடு பிடிச்ச ஒரு கோழி குஞ்சியை வந்து ஆலயத்தை கொடுத்தாங்க. அப்ப அவங்க கொடுத்துக்கிட்டு முடிச்ச பிறகு சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல தொடர்ந்து கோழி செத்து போச்சு பாஸ்டர். ஆனா அங்க வந்து என்ன செஞ்சோம்? சர்ச்சில் வந்தாலும் என்ன செய்யுது? அப்படி நசல் உண்டதோ வியாதிப்பட்டதோ ஆண்டவர் பெஸ்ட கொடுக்கணும். அல்லேலூயா. நாம சொல்றேன், சில வேலைகளை நான் காணிக்கை எல்லாம் பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறேன். 10 ரூபாய் 50 ரூபாய் இருந்தா அதனுடைய பாதி இருக்கு, பாதி இருந்துச்சு. அந்த காணிக்கை தேவன் அருவருக்கிறார். யார் கேட்டா அப்படி? அல்லேலூயா. ஆகையினால நம்ம கொடுக்கிறத பெஸ்டா கொடுக்கணும். ஆமென். ஆமா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொடுக்கிறதுனால
ஆசீர்வாதம் கொடுங்கள், அப்பொழுதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம், ஆமென், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கணும்? ஓய்வு நாள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. 7 நாள் இருக்குன்னா நமக்குரியது எந்த நாள்? 6 நாள் நமக்கு எடுத்துக்கலாம். எந்த நாள் எடுத்துக்கலாம்? ஆமா, 6 நாள் நமக்கு எடுத்துக்கலாம். 7வது நாள் அது கர்த்தருக்குரியது. அந்த நாள்ல எங்க போக கூடாது? கல்யாண வீட்டுக்கு போக கூடாது, வேற எந்த நிகழ்ச்சிக்கும் போக கூடாது. ஆனா நமக்கு சத்ரு சைத்தான் எப்படிதான் வருவான்? குடும்பத்தின் மூலமாக தான் வருவான். மற்ற எல்லா நாளும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்துவாங்க. பாஸ்டர் வந்து சொல்ற, பாஸ்டர் இந்த வாரம் எனக்கு வர முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், அவர் என்ன செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் வேதனைப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா அவன் பழைய ஏற்பாடு புத்தகம் நீ வாசிப்பீங்க, வீடுகள்ல அதெல்லாம் விளக்க டைம்ல யாத்திராகமம் 31:14 இருந்து வாசிக்கும் போது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குனான்னு சொல்லிடு. ஓய்வு நாள்ல சொந்த வேலைய ஓய்வு நாள்ல அவன் ஆண்டவருக்கு கொடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா அன்னைக்குள்ள சட்டம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பாருங்க. லேலுயா, தெரிந்து கொல்லப்படணுமா? லேலுயா. அப்ப நாமெல்லாம் எத்தனை கல்லெறியப்பட்டிருக்கணும்? நீங்கெல்லாம் அப்படி இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய. ஏன்னா அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே மருத்துவமனைக்கு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கோ ஒரு அரசு அதிகாரியை பார்க்கறதுக்கோ மற்ற காரியங்களுக்கு வேணா அவங்க ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? ஸ்கூலுக்கு போனா ஒரு டைம் இருக்கு, அதை தாண்டி போயாச்சுன்னா கேட் அடைச்சிருவாங்க. ஏதோ கன்னியாகுமரியில் ஒரு சபை கேள்விப்பட்டிருக்கிற, ஒரு குறிப்பிட்ட டைம் மேல போயாச்சுன்னா கதவை என்ன செஞ்சிருவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. நான் பாஸ் அப்படி செய்ய மாட்டாரு. ஆகையினால காரியம் என்னவென்று சொன்னா டைம் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்கிறது 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் தான் கொடுக்கிறோம். அப்படித்தானே? அவன் எத்தனை ஒரு நாள் என்பது 24 hours. 24 hours ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம 3 மணி நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். நீங்க சரியா கொடுக்குறீங்க, அவன் பார்த்து முன்னாடியே வந்துட்டீங்க எல்லாரும். அதுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அது பெரிய அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உங்களுக்கு அந்த நாள்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்டா சொல்லணும், நான் என் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போறேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு நேரத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அது சாபம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம கொடுக்கணும். ஆண்டவரோடு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம் ஒரு வாரம் 6 நாள் நமக்கு சொந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால நீங்க போதகருக்காக நீங்க சர்ச்சுக்கு வரான்னா, பிலீவர்ஸ் சீசன் சர்ச்சுக்காக சபைக்கு வரான்னா, உங்களையும் என்னையும் அவன் உண்டாக்கின உருவாக்கின தெய்வத்தை பார்க்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஏன்னா ஆமென், ஆண்டவர் குவாலிஃபிகேஷன் வைத்திருக்கிறார். ஒரு படகு இருக்குன்னா அந்த படகு பெருசா இருந்தாலும் அவன் 99% அது நல்லா இருந்தாலும் சின்ன ஒரு குண்டூசி போல, சின்ன ஒரு கடில் விதை போல ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னா அது முழுவதையும் மூழ்கடித்து விடும். அது போல நீங்க எல்லா வாரம் வந்துட்டு ஒரு வாரம் வரலனாலும் அது ஆசீர்வாதத்திற்கு கேடு உண்டாக்கும். ஏன்னா உங்களையும் என்னை ஆராதிக்காம உண்டாக்கின தேவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போனோம்னா அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே சொந்த அலுவலை விலக்கி வைக்கணும். பல காரியங்கள் வரும், பல இதெல்லாம் வரும். ஒருவேளை அந்த உறவு பகைக்கப்படுமானாலும் பரவாயில்லை, ஆனா ஆண்டவருடைய உறவு கட்டப்படும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாள் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்க ஃபாதர் சொல்லி தந்தான்னு நினைக்கிறாங்க. நான் அவர்கிட்ட இதுவரைக்கும் எதையுமே கேட்கல. அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் நான் தங்கமான மனுஷன், எதுவுமே என்கிட்ட சொல்லல. சிலர் கூட சொல்லுவாங்க, ஐயா நீங்க ட்ரெஸ்ஸை இப்படி போட்டுவாங்க, அப்படி இது பண்ணிட்டு வாங்க, அல்லது இந்த வார்த்தை பேசுங்கன்னு கூட சொல்லுவாங்க. நான் அவர் இதுவரைக்கும் ஐயா நீங்க எப்படி வருவீங்க, என்ன வருவீங்கன்னு தான் கேட்டார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நாமெல்லாம் நித்திய ராஜ்யத்திற்கு, ஆமென். ஏன்னா நரகத்துக்கு போகிற வாசல் அது திறந்து இருக்கிறது, பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வாசல் அது இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல்ல வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும்,
ஒடுக்க வேண்டியதை ஒடுக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா அப்பா நம்ம எதிர்பார்த்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பதான் அடுத்துதான் நான் வரேன், சாப்டருக்கு வரேன். இந்த நாளுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? அது எப்படி பாஸ்டர் சொல்லாம தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஐயா அழகா எழுதி கொடுக்கிறார். பிரசங்கிக்கவும் குணப்படுத்தவும் அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சீஷர்களை அழைத்து, வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? விரைவாய் வாசிங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். என்ன பிரசங்கிங்கன்னு சொன்னாரு? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஐயா, அம்மா, ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவன் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு தவறான ஒரு புரிதலை கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அவன் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிறது யாருடைய வேலை? ஃபாதருடைய வேலை நினைக்கிறாங்க. நோ, ஆண்டவர் சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரை என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படி என்று சொன்னால் நாம் வேலை செய்கிற இடத்துல, பழகுற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை. அதை மறந்து போவோம் என்று சொன்னால், அதிலே நாம் செயல்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு நாள் கேள்வி கேட்பார். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மந்தை இருக்குன்னா மந்தை தான் என்ன செய்யும்? இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும். அப்படிதானே? மேய்ப்பர் என்ன செய்வார்? நல்லா ப்ரீச் பண்ணுவார், நல்ல ஆகாரத்தை கொடுப்பார். அவர் எல்லா இடத்துல வந்து ஈஸியா போக முடியாது. அப்படிதானே? நான் எங்க திருச்சபையில் ஒரு அம்மா வருவாங்க, சந்தனம்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவை நான் சந்திக்கவே முடியாது, பேசவே முடியாது. ஆனா ஒரு நபர் சுவிசேஷம் தன்னோடு கூட பயணிக்கிற போது, அந்த செங்கல்லோடு ஏற்றி கொண்டு வரும் போது சொல்லியிருக்கிறார், அவர் அந்த அம்மாவுக்கு வாரமானா 1000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணும் மெடிசனுக்கு. ரொம்ப கஷ்டம், வேதனையில் இருந்தாங்க. அப்போ இந்த நபர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஒரு இடத்துல சபை இருக்குது, நீ வாங்க, அங்க வந்தா சுகமாகும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, என்னால் அந்த தெருவில் போக முடியாது. ஏன்னா அங்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஆனா அதையும் மீறி சுவிசேஷம் எப்படி பரவனா, தன்னோடு வேலை செய்கிற நபருக்கு விசுவாசி சொன்னது நிமித்தம் இன்னைக்கு அந்த இடத்துல அந்த அம்மா, ஆமென், மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டு வாரந்தோறும் அந்த வயிற்று வலியினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அந்த அம்மா இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே, நாம் பிரசங்கிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் வேலை செய்கிற இடத்திலும் தான் யார் என்பதை ஆமென் அந்த இடத்துல வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தாலே ஆமென் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய பேச்சு, மூச்சு, நடவடிக்கைகளை பார்த்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு சபதம் எடுங்க. நான் இருக்கிற போது எங்க சர்ச்சில் வந்து ஒரு அட்டை போட்டிருந்தேன். ஒவ்வொரு அட்டை அந்த காலங்கள் போட்டு அந்த பேர் எழுதி, நீங்க இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி போட்டு, வருஷ கடைசி ஆகும்போது அந்த இயர் எண்ட்ல வந்து அந்த அட்டையை கொண்டு என்ன செய்யணும்? ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா, ஃபாதர், நான் இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணேன், ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபைக்கு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆத்துமாதானம் பண்ணி உங்க மூலமா ஆலயத்துக்கு வந்திருக்கிற எத்தனை பேர்? அல்லேலூயா. நான் மட்டும் பரலோகராஜ்யம் போனா போதுமா? நம்முடைய குடும்பங்கள் வர வேண்டாமா? நம்மை சார்ந்து இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வர வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவன் ஃபர்ஸ்ட் அந்த பிரீச் பண்றது, முதலாவது பிரீச் பண்ணது யாருன்னா யோவான் ஸ்நானகன். என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் என்ன செஞ்சாங்க? பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க.
இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு என்று சொன்னார். இனி வருகிற நாட்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அல்லேலூயா. ஆகையினால அவன் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணாரு. மனம் திரும்புங்க என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் வந்தாங்க. எங்க வந்தாங்க? யோவான் ஸ்நானன் நம்மள மாதிரி இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணலங்க. வனாந்தரத்துல இருந்து இருக்கிறார். அவரை தேடி ஒரு கூட்டம் ஜனங்கள் போகுது. அல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்து அவர் பேசின ஒரு வார்த்தை, அன்பான வார்த்தை. உங்க பாசமா அப்படி பேச மாட்டார், நானும் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா அந்த பிரசங்கிய யோவான் ஸ்நானன் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கன்னு சொன்னாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினுக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டவன் யார் என்று சொல்லி எப்படி பிரசங்கம் பண்ணாரு? விரியன் பாம்பு. அப்படி என்று சொன்னா விஷம் நிறைந்த, கொடிய விஷம் நிறைந்த பாம்பின் பிள்ளைகளே என்று சொல்லி அப்படி பிரசங்கம் பண்ணா அடுத்த வாரம் ஒரு ஆளையும் நிச்சயம் மாட்டோம். சில வேளையில சில பிரசங்கத்தை கேட்கும் போது எங்க என்னெல்லாம் நிறைய இங்க அப்படி வந்திருக்காது. எங்க சபையில சொல்லி இருக்கிறாங்க, கொஞ்சம் பேரா இருந்தாலும் பாஸ்டர் இன்னைக்கு என்ன பார்த்துதான் பிரசங்கம் பண்ணாரு. என்னங்களோ பாஸ்டர் என்ன பார்த்துதான் பிரசங்கம் பண்ணார். அவர் உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணலனா அது பிரசங்கம் இல்ல. அல்லேலூயா. பிரசங்கத்துல குத்தப்பட வேண்டும், பிரசங்கத்துல காயம் கட்டப்பட வேண்டும், பிரசங்கத்துல சீல் எடுக்க வேண்டிய இடத்துல அந்த காய புண்ணுல இருந்து அது புதுக்கப்பட்டு அது ஆரோக்கியமாக வேண்டும். அல்லேலூயா. எப்படி இப்போ இஷ்டம் போல வாழு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா அது பிரசங்கம் அல்ல. பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், பாவியை ஆண்டவர் நேசிக்கிறார். இதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தது போல நானும் நீங்களும் பிரசங்கிக்கணும். அந்த பிரசங்கத்தை யாரு கேட்டாங்களோ கேட்கல, ஐ டோன்ட் கேர், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். இயேசுவானவர் வந்தாரு, பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும்? எப்பொழுது வரும்? இது கூட தெரியாதா? ஆமா, எப்பொழுது வரும்? அறியாத நாட்கள்ல. ஆமென். எல்லா இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிட்டது. டிவியை திறந்தா பல சேனல்ல ஏசிதோ சீக்கிரமாய் வருகிறார் 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 என்று சொல்லி. ஆனா ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? மனிதன் பாஸ்டர் என்ன சொல்லிட்டு வருவாரு, சொல்லிட்டு வந்தா ரொம்ப அலர்ட் ஆயிரும். அப்படிதானே? ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிறது போல இருக்குமா? எப்படி திருடன் எப்படி வருவான்? அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். சில இதெல்லாம் பார்த்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சில ஆலோசனை கொடுப்பாங்க, நீங்க வெளியூர் போனா தகவல் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஏன்னா இல்லாத டைம்ல தான் எப்படி செய்வான், கொஞ்சம் நம்ம தூங்குற வேலையில அசால்ட்டா இருக்கிற வேலை தான் டக்குன்னு போடுவான். அதுபோல் ஆண்டவருடைய வருகை இருக்கும். பிரியமானவரே, கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு மறைகிறது போல, அந்த மின்னல் தோன்றி மறைகிறது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும். அந்த ஆண்டவருடைய வருகையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நடப்பவர்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கைவிடப்படுகிறவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அங்கு அக்கினி கந்தம் எரிந்து கொண்டே இருக்கும், புழுக்கள் ஆமென் துடித்துக் கொண்டே இருக்கும். தேவன் அது வேதனை நிறைந்த இடம், அது அழுகை நிறைந்த இடம். ஆகையினால அவன் அந்த இடத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான். கிறிஸ்தவன் என்கிற லேபிள்ல இருந்தா பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவன் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அதனால பரலோக ராஜ்யம் போன இல்ல. நம்முடைய குணாதிசயத்துல மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பேச்சுல மாற்றம் வர வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோதரம். கடவுள் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். சத்ருவை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அப்படிதானே? அவன் சமஸ்கிருதத்துல ஓம் சிவாய நமக கன்னி சித்தாய நமக அப்படிலாம் பார்க்கிறோம். சிவம் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். கன்னியின் வயிற்றில் பிறந்தது யாரு? இயேசு. அல்லேலூயா.
ஆமென் சோதரம். ஆகவே ஓ பிரம்மபுத்தாய் நமகானா ஆம் பிரம்மச்சாராய் கடவுளே மை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால தான் ஆமென் சோதரம் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். எத்தனை பேர் நாம் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம்? அல்லேலூயா. ஒருவேளை அதில் தவறு இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள இன்றைக்கு. ஏன்னா அவன் சொல்ற சாது சுந்தர் சிங்கை குறித்து கடந்த நாட்களை நான் முதல் படித்திருக்கிற நாட்களை தியானிக்கும் போது சாது சுந்தர் சிங்க்கு ஒரு ஆசை இருந்தது, கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அவர் பல புனித புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிற புஸ்தகங்களை படித்தார், குர்ஆனை படித்தார். அவருக்கு பார்த்தாச்சுன்னா அவர் படிக்கிற நாட்கள்ல நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பைபிளை வாங்கி அவர் தூக்கிட்டு எரிஞ்சிருக்கிறாரு, உடைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு இயேசு என்று சொன்னாலே பிடிக்காது. அதற்காகவே தன்னுடைய ஸ்கூலை மாத்திருக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா. இப்படி அவர் ஒரு நாள் நான் கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்ட போது கடைசியாக ஒரு இது எடுத்துக்கொண்டார். நான் இயேசுவை இன்று இரவு நான் பார்க்கவில்லை என்று சொன்னா ரயில் முன்பாய் பாய்ந்து என் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நேரங்கள் ஆக கடைசியாய், நான் சாட்டா சொல்றேன், அவருக்கு கடைசியாய் பார்க்கிற போது அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற போது சாக வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது சாது சுந்தர் சிங் ஒரு ஒளி வந்தது, நீ துன்பப்படுத்துகிற, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு நானே என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் புதிய மனிதனாக்கப்பட்டார். மாறாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முன்வந்தார். நடந்தது என்ன தெரியுமா? குடும்பங்கள் அவரை வீட்டில் இருந்து துரத்தின. பலவிதமான கொடுமைகள், அதாவது ரத்தத்தை உரியுமில்ல அதெல்லாம் விட்டு ரூம்ல அடைக்கப்பட்டவர், கிணறுல கிணறுல தூக்கி வீசப்பட்டாங்க. ஆனால் இயேசுவை அறிவிப்பதிலே அவர் விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. ஏன் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல சவுல் அவருடைய வேலை என்ன? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது. இன்னைக்கு கொஞ்சம் பேரு கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துறதுன்னா லெகுவாயிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எங்க போனாலும் நீதி கிடைக்காது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறது. எங்க அதுக்கு நிருபம் வாங்கிட்டு போகணும், கடிதம். ஏன்னா கடிதம் வாங்கிட்டு போய் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்காங்களோ அங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறது தான் இந்த பவுலுடைய வேலை. ஆனா ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை கடந்தது, சவுலே சவுலே, நீ அந்த 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தொடர்ந்து பார்க்கிற போது வீடுகளில் போய் வாசிங்க. சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது கடினமா என்று சொல்லி, இதோ ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா, இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த பவுல் பாருங்க, நல்ல வசதி படைத்தவன், டாக்டரேட் முடித்தவன், கமாலியல் பாதத்தில் கல்வி கற்றவன். ஆனா இயேசு சந்தித்த போது அப்படியே இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு வந்துட்டாருன்னு எப்படி தெரியும்? கனிகளால் அறிவீர்கள். ஒரு மரம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி அதனுடைய கனிகளால் அறிய வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னா நாம நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நம்முடைய கனிகளால் அறியும். அல்லேலூயா. ஆமா. ஆகையினால இப்போ நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று சொல்லி பார்த்தாச்சுன்னா அவங்க வீடுகள்ல மாமனார் மாமியார்ட்ட மருமகளை குறித்து கேட்டா தெரியும். அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், ஏன் மருமகளா, அவங்க நல்ல பிள்ளைய போல என்ன பாப்பா, தங்கமான மருமகள் சொல்லணும். அதுபோல மாமியாரும் மாமனாரை குறித்து மருமகளை என்ன சொல்லணும்? ஐயோ எனக்கு கிடைச்ச ஆமா மாமனார் போல அம்மா அப்பா அப்படின்னு சொல்லணும். மாறாக அவங்க அதான் சைத்தா குட்டி சாத்தான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிற தேவன் பிரியமானவர்களே, அவன் இயேசுவானவர். ஆமென். அவர் தெய்வமா இருந்தும் ஆமென், அவர் 100% மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தார், 100% தெய்வமாய் வாழ்ந்தார். அவர் நமக்காக அநேக பாடுகளை ஆமென் தாங்கிக் கொண்டார், சகித்துக் கொண்டார். அல்லேலூயா. 1 Corinthians 39 அடிகள். ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருகிறா நீ இயேசுவை முன்னிறுத்தணும். இயேசுவை காரி துப்பினார்கள், சவுக்கால் அடித்தார்கள். அல்லேலூயா. இயேசு ஒண்ணுமே சொல்ல,
கூட இருந்த 12 சீசர்ல ஒருத்தவா கெட்டி கொடுத்து அணைச்சு உம்மா கொடுக்கிறாப்ல. எதுக்கு? காட்டி கொடுக்கிறாப்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முத்தத்தினாலா என்ன காட்டி கொடுக்கிறாய் சொல்லி. எவ்வளவு ஸ்நேகம் பாருங்க. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார், ரத்தம் அவன் வீரிட்டு பாய்கிறது, சரீரமெல்லாம் பிக்கப்பட்ட சூழ்நிலை, துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் இயேசு சொன்னது, பிதாவே கொடுமைப்படுத்தின இவர்களை பார்த்து மன்னித்தார் என்று சொன்னார். நாம் மன்னிக்க வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளோ, நானும் நீங்களும் குல பெருமையோ, ஜாதி பெருமையோ, பண பெருமையோ, நான் யாரு தெரியுமா, நான் படித்தது தெரியுமா, பேக்ரவுண்ட பேசிட்டு இருக்கல அர்த்தமே இல்லை. ஒரு நாள் இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் புழு அரிக்கும். அல்லேலூயா. அப்படிதானே? இல்ல எவ்வளவு பெரிய அம்பானியா இருந்தாலும் அதானியா இருந்தாலும் சரீரம் எங்கதான் போகும்? மண்ணுக்கு தானே போகும். தப்பா சொல்லுது. நான் இருக்குன்னா என்னுடைய சரீரம் மண்ணுக்கு தான் போகும். ஆனா ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த சரீரத்தை நீங்க வீடுகளில் போய் வாசிக்க 1ஆம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, ஆமென், ஆனா அந்த அதுக்கு நல்ல கண்ணு மூக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு உயிர் ஜீவ சுவாசத்தை எதுல ஊதினாரு? ஆகவேதான் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அது மண்ணுக்கே திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் நீங்களோ ஆமென் மனம் திரும்புதலை குறித்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் ஐயோ என்று வேதம் சொல்கிறது. மார்க் 6ஆம் அதிகாரத்துல ஆமென் நீங்க வாசிக்கிற போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பார்க்கும். எசேக்கியா அதனுடைய 18:32 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சோதரன், மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சோதரன். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தார் என்று சொல்லி லூக்கா 5:32 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. என்ன செய்யுங்க? கனிகள் கொடுக்கிறவராய் இருக்கணும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை கட்டி எழுப்புகிறதா இருக்கணும். பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பேசணும். வேதம் சொல்கிறது, கெட்ட வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படாது இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை திட்டுறது சனியனை, நாயே, கழுதைய அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. அல்லேலூயா. அவன் செல்ல மகனே, ஏன்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை ஒருவேளை நம்ம அறியாம பேசியிருந்தாலும் இன்னையிலிருந்து நீங்க உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா வாய் வார்த்தையில ஆமென் அது விஷம், அது ஒரு அப்படியே பலிக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை தான் வரணும்? ஒரே ஊற்றுக்கள் இருந்து கசப்பு திட்டிப்பென சுவையான வராது. அப்படித்தானே? ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம பரிசுத்த வார்த்தை என்று சொல்ற வாயில இருந்து பரிசுத்த வார்த்தை தான் வரணும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை வருகினா நமக்குள்ள மேப்படியா சைத்தான் இருக்கான அர்த்தம், சத்துரு இருக்கான அர்த்தம். ஆகையினால அவன் வாயில பரிசுத்தம் தேவை. அவன் வாயின் வார்த்தையை நம்ம என்ன சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. நீ யாக்கோபுல நிருபத்துல 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிற அதுல நீ போய் வாசிக்கிற போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு காட்டு தீ, ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டை எப்படி பழுத்தி அது எரிய பண்ணுகிறதோ, அல்லது பெரிய ஒரு கப்பலை எப்படி ஒரு மூழ்கடிக்கிறதோ, அது போல வார்த்தையில நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வார்த்தை ஒரு மனுஷனை என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். ஒருவே சிலர்லாம் பார்த்தாச்சுன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க. நோயாளிகளை பார்த்தாச்சுன்னா எப்பவுமே விசுவாச வார்த்தை தான் சொல்லணும். அல்லேலூயா. அவன் உயிருக்கு போராடி இருந்தாலும் கர்த்தர் உன்னை குணமாக்குவார், கடவுள் உன்னை அவன் உயிர்ப்பிப்பார். சிலர் என்ன பேர் சொல்லுவாங்க, நம்ம இந்த வியாதி போன மாசம் தான் அந்த மனுஷன் எடுத்துட்டாப்ல 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். இப்படி எல்லாம் டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரால எல்லாம் கூடும். அல்லேலூயா. லூக்கா 18:37, லூக்கா 1:27 என்ன சொல்லுகிறது? மனிதனால் கூடாதது தேவனால கூடும். மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டதை ஆண்டவர் செய்ய முடியும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆமென் பக்திக்கு எதுவான, விசுவாசத்துக்கு எதுவான வார்த்தை வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது எப்படி மாறலாம்லையா?
புது சிருஷ்டியா மறுபடி பிறக்க வேண்டும். ஒரு வாலிபன் கேட்கிறான், நல்ல போதகரே